ஒரு முகமாக நான் ஜெபிக்கலாம். நல்ல அருமையான சாட்சியை எழுப்பினார். அதோடு சேர்ந்து நல்ல அருமையான பிள்ளைய வசனங்களும் தொடர்ந்து நல்ல காணிக்கைகள் எல்லாம் வந்திருக்கிறது. கர்த்தர் இப்பொழுது நம்ம ஒவ்வொருவரையும் விசேஷமா ஆசீர்வதிக்க இந்த மாத பிறப்பின் நாளிலே ஆண்டுடைய மேலான ஆசீர்வாதம் நம்மை அளவில்லாமல் இறங்கும்படியால் எல்லாரும் நம்முடைய கரங்களை அடித்து ஆண்டவரை துதிப்போமா? சிறப்புடைய கண்களை மூடி, சிறப்புடைய கண்களை மூடி, பெரியவர்கள் கண்களை மூடி. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகா பரிசுத்தம் கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான நல்லவர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சொந்த பிள்ளை யாரையும் ஆசீர்வதியும். ஆராதனை ஆரம்ப நேரம் தொடங்கி இந்த நேரம் வரை மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆத்மாவிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். என்ன வர வேண்டிய ஆத்மாக்கள் சீக்கிரம் வந்து சேர உதவி செய்யும். வீடுகளிலே வியாதியாரி ஆத்மாவில் பிரிவின விடுதலை கொடும். செல்லம்மா அவர்கள் இதை கொடுத்த விடுதலைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் வருகிற வாரத்திலே ஆனது வரக்கூடிய அவருக்கு பலனை கத்த கொடுப்பீராக. அதுபோல யார் யார் பலகீனமாய் இப்பொழுது இருக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த ஜெபிக்கிறோம். சாட்சியாளர்களுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை விளங்க பண்ண முடியாது நம்மை ஸ்துதிக்கிறோம். இந்த குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதியும். நாலு பேர் வேலையிலே ஜாயின் ஆகும் போது கர்த்தருடைய மேன்மையான பிரசன்னமும் ஒரு சமாதானம் காணப்பட கர்த்தர் உதவி செய்கிறாக. கூடி அந்த யாவரையும் ஆசீர்வதி. தனித்தனியா பேர் கர்த்தர் ஆசீர்வதி. வசனத்தை நம்மளே தேவனுடைய கிருபை தங்குவதாக. கர்த்தருடைய மகிமையினால் கிருபையினால் அருமையான தமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். அப்பா, இந்த மிஷனரி காணிக்கையாக ஜெபிக்கிறோம். அதை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை ஆசீர்வதியும். என்ன கர்த்தாவே, கொடுக்கப்பட்ட தசமங்கள் முதல் பலன்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய விசேஷமான ஆசீர்வாதம் இறங்குவதாக ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனையுடைய ஆரம்பம் முதல் கர்த்தாவே இந்த நேரம் வரையிலும் கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடி இந்த மகிமை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆராதனை இந்த நேரம் முன்ன நடத்தின பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதி ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். அருமையான தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த மாத பிறப்பின் பண்டிகையில் விசேஷமான இந்த பண்டிகை நாளில் தேவ சொல்ல வந்திருக்கீங்க. ஒரு வேண்டுகோள், முன்னால் உள்ள சேரை நிரப்பிடலாமா? பின்னால் இருக்கிற கொஞ்சம் முன்னால் வந்துடலாமா? உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. குழந்தை நமக்கு வருகிற வாரம் ஆராதனை தடை இல்லாதபடி நடத்தப்பட வேண்டும். அதற்காக உங்களுடைய ஜெபம் மிகவும் தேவை. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் எல்லா தேவர்களும் கண்டிப்பாக கடந்து வாருங்கள். சனிக்கிழமை மாலை 6 மணிக்குள்ள ஜெபத்துக்கு எல்லா தேவர்களும் கடந்து வாருங்கள். அந்த ஜெபத்தில் நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள், ஆத்மாக்களுக்காக தேசத்தை எழுதி கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான இந்த கொள்ளை நோய் சீற்று அடங்கணும். இனிமேல் தொடர்ந்து லாக்டவுன் வராத அளவுக்கு ஆண்டுடைய பாதுகாப்பு ஆண்டு தரணும். அல்லேலூயா. அதுக்காக விசேஷமான ஜெபம் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜெபத்தை கண்டிப்பாக எல்லாத்தையும் கடந்து வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று சொல்கிறது நமக்கு தேவன் தந்த உயிர் நாடி. அதை நம்ம ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டும். அந்த அன்றைக்கு வீணான அலைச்சல்கள், விருந்து விட்டு போகிறது, இல்லை உறவினர் வந்து விட்டால் வீட்டில் நின்று விருந்து கொண்டு கழிப்பது, அன்னைக்கு கூடியபட்சம் அன்னைக்கு ஒரு சின்ன கஞ்சி நீர் போட்டுட்டு ஆராதனை நேரமே வந்துடணும். ஆமா, நேரத்தை வீணடிக்க கூட எல்லாரும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். இல்ல அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. சார், இன்னைக்கு இப்போது ஒரு விசேஷமான ஒரு ஜெபம் ஏறெடுக்க போகிறோம். நம்முடைய மத்தியிலே அருமையான மகன் ராஜன் அவர்களுடைய மகள் ஜெஷிகா இன்னைக்கு பிறந்த நாள். ஆனால் சின்ன பிள்ளை தான் பிறந்திருக்கு. ஆனால் ஆள் பெரிய ஆளா இருப்பா. இவ பாருங்க, இவ வருவா. இந்த பிள்ளைக்கு அங்கே எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். சரியா? இவ்வளோ முன்னால் அம்மா ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னு எல்லாருடைய கண்களை மூடி உங்களுடைய வலது கருத்த பிள்ளைக்கு நேரம் நீட்டி பிள்ளை ஆசீர்வதிங்க. உடாராபாலாபா ஷம்பாலாபாலாதாரா யௌடாராஜாலாதாரா தி கம்பாலாபாலாபௌஷ்யா
கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படி இந்த வருடத்தை, இந்த வயதை கண்ட இந்த அருமையான பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த வருடம் முழுவதும், இந்த வயது முழுவதும் கர்த்தருக்குள் செழித்து ஓங்கத்தக்கதான், எந்த குறையும் இல்லாதபடி நிறைவான ஆசீர்வாதம், தெய்வீக சமாதானம், தெய்வீக சுகம், தெய்வீக பாதுகாவல், தேவ கிருபை, தெய்வீக அனுக்கிரகம், தெய்வீக ஆசீர்வாதங்கள், விசேஷ ஞானம், படிக்கிற தேவ ஞானம், அறிவு, தேவ கிருபை, அபிஷேகத்தின் வல்லமை, அளவில்லா பிள்ளைமை அருமையான பெற்றோரை ஆசீர்வதியும், இளைய சகோதரி ஆசீர்வதியும், அருமையான குடும்பத்தில் பெரிதான ஆசீர்வாதம் விளங்க இந்த பிள்ளை மூலம் அதிசயம் வெளிப்படுவதாக தேவகரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்து பிள்ளை ஆசீர்வதிக்கிறோம், சபையாரால் ஆசீர்வதிக்கிறோம். கருத்து அர்ப்பணித்து பிதா குமார பரிசுத்தாவின் தீய நாமத்தினால் பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சரி, இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு தினம் கடந்து போவோம். கர்த்தர் நம்முடைய மத்தியிலே பெரியவராக இருக்கிறார். கர்த்தரை என்று நம்பும் நாம் பாக்கியதானே, அசையாதிருப்போமே சீயோன் மலை போலே. கர்த்தரை என்று நம்பும் நாம் பாக்கியதானே, சங்கீதங்களின் புத்தகம் 125 சங்கீதத்துடைய பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 125 சங்கீதம் முதல் வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும், என்னென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும். சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் போதும். இன்றைக்கு கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் அசைக்கப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. இப்படி அல்லேலூயா சொன்னா எப்படி? நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. கல்லே மண்ணையும் உலக காரியங்களை நம்பக்கூடியவன் செழிக்கிறானா? ஏன் நமக்கு அந்த செழுமையை தர மாட்டாரா? நிச்சயமா தருவா. அதான் நீதிமொழியின் புத்தகம் 28:25 என்ன சொல்றது? வாசிங்க. ஹalleluya, ஹalleluya. நீதிமொழி 28 பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவன் எப்போ செழிச்சுட்டா இருக்கும், ஒருபோதும் அவன் என்ன ஆக மாட்டான், கரளையா போகவே மாட்டான். சரி பாருங்க, 125 சங்கீதம் முதல் வசனம் நம்முடைய செய்தி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவன் அசைக்கப்படவே மாட்டான். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிக்கிறது. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த வசனம் தேவன் சொல்லியதான வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அடுத்த வசனம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார். இதோ கர்த்தருடைய வசனம் கன்மலை. கன்மலை என்பது 1 கொரிந்தியர் புத்தகத்தில் படிக்கிறோம். அந்த வார்த்தையில் வாசிப்ப 10:4 சொல்லப்ப அந்த கன்மலை, ஞான கன்மலை கிறிஸ்துவே. வாசி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை
குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பெருமழை வந்தது, பெருங்காற்று வீசினது. ஆனால் அசையவில்லை. ஏனென்றால் அந்த கட்டிடம் எங்க இருக்குது? கண்மலை. எங்க அசையது பார்த்துருக்கீங்களா? அசையாது. அப்படி ஜம்முன்னு இருக்குது. ஏன்? அது அடியில பரந்த பெரிய பாறை, மிகவும் ஆழமான நிலையில் அங்கே இருக்கு. அதுக்கு மேலதான் இந்த கண்மலையானது வளர்ந்து நிற்கிறது. அல்லையிலே சொல்லுங்க, நல்ல அல்லையிலே சொல்லுங்க. கிறிஸ்துவிலே அஸ்திவாரம் போடப்பட்ட ஒரு ஆத்மா உண்மையா கர்த்தரையே நம்பி இருந்தா ஒரு நாள் அசைக்கப்பட வேண்டும். ஜீவனுள்ள சாட்சி. அல்லேலூயா. அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இது ஆண்டவர் செய்வார். நம்ம நன்மை செய்ய வேண்டும். போன வார செய்தியை நடக்கிறேன்னு சொல்லுங்க. என்ன செய்யக்கூடாத ஒரு காரியம் எல்லாம் அவரால் முடியும். அவரை நானே என்ன நினைச்சீங்களே, நம்ம சீவார்கனை பிறந்த நாள். நான் ஸ்வீட் வந்து மறந்து போனேன்னு நினைச்சீங்க. ஸ்வீட் கரெக்டா வந்துருக்கு. எதாவது ஸ்வீட் கரெக்ட். ஓகே. அல்லேலூயா. சீவார்க்கு தேவன் நல்ல சோத்தை கொடுத்து தீர்க்காய்ச்சி கொடுங்க. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரான். சீவன் தான் இங்க மூத்த மகன். சரியா? சரி, நல்ல பிள்ளை. சரி, பாருங்க, இங்கே நாம் பார்க்கிறோம், கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திவாரம் போடப்பட்ட அந்த வீடு பெருமழை வருகிறது, பெருங்காற்று வீசுகிறது. அசைந்துதா? கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவர் நம்ம எவ்வளவு அதிசய பாதுகாத்த. அதை கடகடா எழுப்பி நன்றி உள்ள சாட்சி சொன்னீங்க. 7 மாதம் பாதுகாத்தார் ஆண்டவர். உங்க வீட்டு பக்கத்தில் எத்தனை ஆபத்துல எத்தனை மணிக்கு போச்சு. ஆனா ஆண்டவர் நம்மையும் நம்ம பிள்ளைகளை எவ்வளவு அதிசய பாதுகாத்தார். அதுக்கு நன்றியாக ஆண்டவரை பாதுகாத்தா. என்ன ஆசீர்வாதம் நீ எத்தனை. நானும் இன்னைக்கு நிறைய சாட்சியா இருக்கணும்னு நினைச்சேன். ஒரு சாட்சியும் காணல. பாவம் அந்த அருமையான சகோதரிக்கு ஆண்டு பெரிய அதிசயம் செய்திருக்கிறார். இதுபடி எத்தனை அதிசயம் செய்ததெல்லாம் நீங்க எங்க வச்சிருக்கீங்க? மலைக்காரக்குள்ள வச்சிருக்கீங்க, கட்டலுக்குள்ள வச்சிருக்கீங்க. சரி, வச்சுக்கணுங்க, பரவாயில்லை. சரி, இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை சற்று நாம் தியானிக்க போகிறோம். இந்த உலக மனிதனை அதிகமாக இதோ மேன்மையாக மெச்சு உலக மனுஷனை நம்பி அப்படியே மனுஷன் ஜீவிக்கிறான். மனைவி புருஷனை நம்பி, புருஷன் மனைவியை நம்பி, பெற்றோர் பிள்ளைகளை நம்பி, பிள்ளைகள் பெற்றோரை நம்பி இப்படியே ஜீவிக்கிறாங்க. கடைசியில் நடக்கிற சம்பவம் நமக்கு தெரியும். சரி, பாருங்க, ஆனா கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் அவன் என்ன செய்ய மாட்டான்? அசைக்கப்பட மாட்டான். சங்கீதம் 146:5 படிக்கிறோம். சங்கீதம் 146:5 யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஐயா, கர்த்தர் மேல் நீ நம்பிக்கை வைத்த நீ பாக்கியவான், பாக்கியவதி. அல்லேலூயா. உலகத்திலே மனுஷன் உலக காரியங்களில் நம்பிக்கை வைக்கிறான், பிரபுக்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறான். பாருங்க, அங்கே கீழே மேலே 3-4 வசனம் வாசிப்பாருங்க. 3-4 வசனம். சரி, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுத்திரையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகளை அழித்து சொல்லுவான், நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுக? புருஷன் சொல்லுவான் மனைவிடத்தில், அன்பு மனைவியே நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன், மலை போல இருக்கு. அதான் சில வீடுல போய் பார்க்க மன்னர்ல பார்த்தா மலை போச்சுது, நான் நம்பி இருந்தது. புருஷனை நம்பாத, மனைவியை நம்பாத, பிள்ளைகளை நம்பாத. அல்லேலூயா. கர்த்தரை நம்பு. ஏன் தெரியுமா? வாசிக்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிப்பார். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு தன்னுடைய புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லலைங்க, கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் தன் படிப்பையும் பட்டத்தையும் தொழிலையும் வேலையையும் உத்தியோகத்தையும் அழகையும் அந்தஸ்தையும் ஐஸ்வர்யத்தையும் நம்பி ஓடுகிறார். ஞாயிற்றுக்கிழமை வரையிலும்
என்ன செய்யறாங்க? ஆலயத்தை மறந்துடுறாங்க, ஆராதனையே மறந்துடுறாங்க. 7 நாள் ஆக இவ்வளவு தூரம் அற்புதம் செய்ய தேவனுக்கு ஒரு நாள் விட்டு கொடுக்க கூடாதா? அந்த நாளே எனக்கு வேணும் என்று எடுத்துக் கொள்றாங்க. வழியில ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அந்த பிச்சைக்காரன் அப்படியே ஐயா 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 யார் ஒன்று போடல. திடீர்னு அந்த வழியை வந்த ஒரு பெரியோர் அவன் மேல் பரிதாபப்பட்டு அவரிடத்துல 10 வெள்ளி காசு இருந்தது. அதுல 9 வெள்ளி காசு எடுத்து அப்படியே போட்டார். இதை இவனுக்கு கவனமா பேசுன்னு எடுத்தெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். கவனிங்க, பார்த்துட்டே இருந்தான். இந்த 9 காசை போட்டு சந்தோஷம் வாங்கிட்டான். உள்ள சொல்லுது, அந்த ஒரு காசை கூட நான் வாங்கிடுவேன், அதையும் அவனுக்கு கொடுக்க கூடாது, அதையும் கேளுங்க, அதையும் பிள்ளைகளுக்கு தெரியும் கேட்பேன். கவனமாக இவன் மனசுல கையில ஒரு கட்டை அதை தூக்கிட்டு ஓடி போய் அது கொஞ்சம் தூரம் போயிட்டான். ஓடி ஓடி போய் அப்படி 6 பின்னாடி அடி போட்டேன். ஒரு காசு வீட்டில் எடு வாங்கி எடுத்துட்டு ஓடிட்டான். இது ஒரு நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவமா. இது போல இன்றைக்கு ஆண்டவர் 7 நாளும் என் மகனே மகளே நன்றாக நீ குசித்து குடித்து உழைத்து சந்தோஷமா இருந்தா அந்த ஒரு நாளை கூட என்ன செய்கிறாங்க? எனக்கு வேலை, நான் செய்யணும் வேலை, எனக்குரிய வேலை, எனக்கு குடும்பத்தை பாதுகாக்கணும், கோத்திரத்தை பாதுகாக்கணும். 7 நாள் தந்தது காணாதா? உபவாச நாளைக்கும் நீங்க ஆராதனை வரல. உபவாச நாள் எதுக்கு வைத்திருக்கு? தொழில் மேல் நம்பிக்கை வைக்கவா? உத்தியத்தில் நம்பிக்கை. மாசத்துல ஒரு நாள் வந்து கத்திரை பார்த்து அமர்ப்ப முடியாது. நீ போன ஒண்ணு நடக்காது. நீ தேவ சமூகத்தில் கத்தரிட்டு நீ ஜீவனோடு இருப்பது நீ உழைத்து உன் பிள்ளைகளுக்காக ஜீவிக்க அல்ல, முதல்ல தேவனுக்காக நீ வாழணும். எல்லாம் கரம் தட்டி கத்திர ஸ்தோத்திரம், எல்லாரும் கரம் தட்டி கத்திர ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் தெரியுமா? அங்கே சொல்லப்பட்ட அப்படியே மனுஷமே நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லுகிறான். அதுக்கு அடுத்தபடியே 1-2 வசனங்கள் சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை ஒன்று வாசிக்கணும். 1 பேதுரு 1, 24, 25. 1 பேதுரு 1, 24, 25. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லில் பூவை போல் இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். தேவ பிள்ளையே, நம்முடைய மாம்சம் எல்லாம் புல்ல போல் ரொம்ப செழுமையாய் திடீர்னு வெட்டி போட்டுட்டா அது காய்ச்சி போடும். அதுல பூவை பாருங்க, காலை அழகா பொத்திருக்கு, அழகா இருக்கும் பார்க்க. மாலையிலே வாடி கீழே விழுந்து போகிறது. இதுதான் மனுஷ வாழ்க்கை. கடந்த நாள்ல இங்கே ஒரு 2 பேர் புருஷ மனைவி காடு கொண்டு வந்தாங்க கல்யாணம். அப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு பாடி பிள்ளை சொல்றாரு, இந்த அம்மாவுக்கு ரொம்ப விளையும். ஐயோ, ஆடுவது ஒரு விளையணும்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கு மனுஷன் அப்படிதான், பல விளையணும், வியாதி நிறைந்து எந்த நேரம் யாருக்கு என்ன நடக்குன்னு சொல்லுங்க, என்ன நடக்குன்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட நிலை வந்து மனிதனுடைய வாழ்க்கை என்ன? புல்லை போன்ற வாழ்க்கை. மனிதனுடைய அழகு ஐஸ்வர்யம் எல்லாமே பூவை போன்றது அல்ல. சொல்லுங்க, மாம்சம் அழுகி போகும், ஆனால் ஒன்றின் ஆத்மா அழியாது. ஒன்றின் நரக அக்னி பாதத்தில் கொண்டு ஐயோ இத்தனை வசனம் நான் கேட்டனே, எத்தனை வார்த்தை நான் கீழ்படியில்லையே, ஐயோ நாட்களை கடத்திட்டேன், அபிஷேகம் வாங்கல, ரட்சிக்கப்படல, ஞாசனம் எடுக்கல. நாட்கள் தாண்டி போன பிற்பாடு என்ன செய்ய முடியாது? அணை கடந்து போனா தண்ணி என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அணைக்குள்ள இருக்கணும், அணை போட்டு காக்கணும், ஆயுசினால சரிப்படுத்தி கர்த்தர் அந்த நேரத்தையும் சமயத்தையும் ஆண்டவருக்காக நாம் செயல்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, கர்த்தரை நம்பினால் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். வேதவசனத்தில் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை பற்றி பார்ப்போம். ஆமென். ராஜாக்களின் புத்தகம் 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 18:5. இஸ்ரவேல் தேவனாகிய
கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. வாசிங்கம்மா. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து மோசேக்கு கற்பித்த கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். தொடர்ந்து ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆகையினால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவனுடைய அதிகாரத்தை அவனுடைய கிரியெல்லாம் தள்ளிவிட்டான். அவனை பற்றி நீங்க பாப்பீங்கன்னா அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையினால முதல்ல கர்த்தருடைய ஆலயத்தை திறந்தான். நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் மேல் நீங்க நம்பிக்கை வைத்து ஆலயமாகி உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேரா திருப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது அவன் என்ன செய்தான்? ஆலயத்தில் விளக்கை ஏற்றி வைத்தான். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்தை சுத்தம் பண்ண ஆரம்பித்தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், சிந்தனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், நோக்க எதிர்க்கு அதெல்லாம் அப்புறப்படுத்தணும். பரலோகம் போனோம்னா பரிசுத்தம் ஆகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் எப்படி நடப்பேங்க, நான் எப்படி போவேன் என்று சொல்லி நம்ம ஜீவித்தா நம்ம பரலோகம் போக முடியாது. எஸ்ஐயாவிட்ட சொல்லியிருக்கு, அவருடைய காரியத்தெல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணார். அவருடைய காரியத்தில் அனுகூலமாக்கி கொடுத்தார். நம்ம பிள்ளைகள் காரியம் அனுகூலம் ஆகணும், உங்க குடும்பத்தில் அனுகூலம் ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா நம்ம கர்த்தரை நம்ம நம்பி இருக்கணும். கர்த்தரை உண்மையா நம்ம நம்பி உண்மையான எப்படி நம்பணுமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதோ முழு இருதயத்தோட நீதிமொழி புஸ்தகம் 3:5 வாசித்து பாருங்க. நீதிமொழி 3:5 முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பணும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். நல்லா சொல்லுங்க. அவன் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல காலையில எழும்பணும். எசேக்கியா காலையில் எழுந்து கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனிதன். சாயங்காலம் ஆகும்போது கர்த்தருடைய ஆலயத்தில் விளக்கை ஏற்றி வைக்கிற மனுஷன். அங்கே எதெல்லாம் அறிவிருப்பதை எல்லாத்தையும் அடித்து உடைத்து சுத்திகரித்து ஆலயத்தை தேவனுடைய மகிமையால் நிரப்ப பலிகளை செலுத்த ஆரம்பித்தார். இந்த நாள் பகல்களிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிற பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை நீ கர்த்தரை நம்பிப்பது உண்மையானால் இதோ உன்னுடைய வாழ்க்கையிலே இதோ கர்த்தருடைய ஆலயம் உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறாயா? ஒரு இருதயத்தை கர்த்தரோடு பேசுகிறாரா? அதிகாலை எழுந்து நான் பாருங்க, 4 மணி தான் எழும்புறேன். என் மனசு கஷ்டமா இருந்தா எப்ப போகையா ஆலயத்துல போகணுமே, போய் கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் தாக்கணுமே, வாகனம் கிடைக்கலாம் ஜோம் பண்ணி இல்லை எனக்கு சீக்கிரம் வாகனம் தரணும். அங்க போய் நின்று பாருங்க, உடனே ஒரு வண்டி வந்து அலைய வண்டி போல கொஞ்சம் நெருக்கடியா இருந்து சரி எப்படி வண்டி வரணும் நல்ல நம்பிக்கை குறிக்கப்பட்டதான் வாகனம் கிடைச்சு. அதுல வரும்போது கர்த்தர் நம்ம நம்பி ஆண்டுக்கு முன்னால் நிறுத்தும் போது ஆண்டு நம்ம வழி எல்லாம் பாக்கப்படுது. கரை தட்டி கத்த வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு முதன்மையான இடம் கொடுக்கணும். அதையும் என்ன தொழில் இருக்கு, என்ன இதான் முக்கியமான வேலை வந்து இன்னும் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறது, இல்லை வெள்ளிக்கிழமை என்ன செய்யறது, அந்த லீவு போடுங்க. அன்னைக்கு என்ன முடியாது, அந்த ஆலயத்துக்கு போகணும். முஸ்லீமை பாருங்க, அவங்க குறிக்கப்பட்டதை கடை திறக்க மாட்டோம். நம்ம மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாது, வெள்ளிக்கிழமை தெரியாது, எதுதான் சொல்லிக் கொடுங்க. எல்லாம் முடிஞ்சு கடைசியில் வேதனை வந்தோடனே என்ன செய்யற எப்படி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானாகிய தானியேலும் சாமுவேலும் திறப்பின் வாசல் நின்னால நான் கேட்க மாட்டேன்னு சொல்றேன். அப்ப நான் நேரமே ஊழியக்காரன் ஆண்டவர் சொல்றாரா? கீழ்ப்படியணும், செவிப்படுக்கணும். முதல்ல குடும்ப ஜபத்தை ஒழுங்குபடுத்துங்க. வீட்டுல குடும்ப ஜபமாகிய விளக்கை ஏற்றுங்க. காலையில் இந்த குடும்ப ஜபமாய் விளக்கு ஏற்றப்படட்டும், ராத்திரியில் இந்த குடும்ப விளக்கு ஏற்றப்படட்டும். மத்தியானம் தேவ சமூகத்தை கண்ணி விட்டு ஜபிக்க ஆரம்பிங்க. அடுத்தபடிய வசனம், தேவன் சொன்ன தேவனுடைய வசனத்தை நீங்க கீழ்ப்படிய 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 கர்த்தர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். இல்லையே அப்படி அப்படி நான் முறைப்படுத்திட்டு இருக்கேன், இல்லை நான் பிள்ளைட்டு முறைப்படுத்திட்டு இருக்கேன், அப்படி அல்ல. ஆண்டவர் எனக்கு தந்த எல்லா ஆசீர்வாதத்துக்கு நன்றி.
என்னை மட்டும் நடத்துறதுக்காக நன்றி. கடன் இருக்கு, எல்லாவற்றையும் தீர்த்து தந்ததுக்காக நன்றி. நீங்க சிலர் பாடுறீங்க, வாய் முடிஞ்சிட்டு அப்படியே இருக்கீங்க. அப்படி இருக்காதுங்க. வாய் விட்டு ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் காலையில எழுதி 4 மணிக்கு எழுப்புறீங்களா, அத்தனை சமயத்துல கழிவுந்து தேவனம் கீர்த்தனம் பண்ணுங்க. உங்களுக்கு வேதனை உருவாக்கக்கூடிய பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழிப்பா. மௌனமாய்க்க தேவன் விரும்பவில்லை. பாருங்க, நீதிமான் என்னாவான், செழிப்பான். ஐயா, நிறைய வாழ்க்கையில தங்கள் உத்தியோகத்தையும் தொழிலையும் பின்ன தங்களுக்குரியான இது வருமானங்களை நம்பி நிற்கிறார்கள். அதற்கு பிரயோஜனம் இல்லை. இலங்கையிலே ஒரு பெரிய அநேக குடும்பங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள் இந்த நாட்கள்ல. ஒரு குடும்பத்தை சொல்லுகிறேன். அந்த குடும்பத்தில் அவர்களுக்கு 2-3 வீடுகள், பிள்ளைகள் நல்ல வேலை, அந்த பெற்றோரும் நல்ல வருமானத்துக்குரிய வேலையை பார்த்தார்கள். அப்படி ஜோக அந்த குடும்பம் வளர்ந்து வரும்போது எதிர்பார்க்க முடியாத நிலையில ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த குடும்பம் முற்றுமா அழிக்க வேண்டிய சூழ்நிலை. கடைசியில தாய் தப்பு தான் மிச்சம் ஆனாங்க. அவங்க அப்படியே நேர சென்னைக்கு வந்து விட்டாங்க. இங்க வந்து கதறாங்க, ஒரு பொருள் எங்களால் எடுக்க முடியல. நாங்கள் நம்பி இருந்தோம் எங்க பிள்ளைங்களை, நாங்கள் நம்பி இருந்த எங்களுடைய வருமானத்தை, நாங்கள் நம்பி இருந்த எங்களோட வீடுகளை. எங்க வாழ்க்கை இப்படியா போச்சு. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன். பாருங்க, அந்த எரேமியாவிலே சொல்லப்பட்ட வாசித்து பாருங்க. எரேமியா புத்தகத்தினுடைய 17 அதிகாரத்துல அந்த 5-6 வசனம் வாசிங்க. ஓ ஹalleluya. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன். ஐயா, கர்த்தரை விட்டு விலகுறதையா, விலகி போறியா? உபவாசனை ஊழியக்காரன் உபவாசனை கண்ணி விட்டு ஜெபம் பண்ணோம். போன் பண்ணாம எடுக்க மாட்டாங்க. அதனால இப்ப தெளிவுல நான் போன் பண்ணுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரங்க இடந்து ஆண்டவர் யார திராப்பின் வாசல் நிற்கும் போது, தேவ பிள்ளையே, தொழில் என்றும் வேலை என்றும் உத்தியோகம் என்றும் என்னுடைய ஜீவனுக்கு நான் ஓடவிட்ட யார் ஓடுவது ஓடுகிறாயே, கர்த்தர் பலன் தராவிட்டால் உன்னால் முடியுமோ? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மாம்சத்தை வெறும் புயபலமாக்க, உன்னுடைய அழகையும் அந்தஸ்தையும் படிப்பையும் உன்னுடைய வீட்டையும் உனக்கு இருக்கிற காரியத்தை நான் எப்படி செய்வேன், அது வந்து முடியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்ம மனம்போது ஓடுனா கர்த்தர் அப்படியே பிடிப்பா. தூண்டல் போட்டு பார்த்துட்டீங்களா? யாரெல்லாம் பார்த்துட்டீங்க? நீங்க போட்டு படிக்கிறது பழக்கம் உண்டா? என்ன போட்டு பழக்கம் உண்டா? சரி, அவருக்கு தூண்டல் போட்டா மீன் எப்படி கிடைக்கும் பாருங்க. தூண்டல் போட்டு வரும்போது மீன் வந்து எரு அப்படி கவுகுது. கவும் போது இந்த ஐயா என்ன செய்ய தெரியுமா? உடனே எடுக்க மாட்டார், விட்டு கொடுத்துருவோம். ஓ வயசது போ போ உரைக்கப்பட்ட நேரம் உடனே அவருக்கு தெரியும். இப்ப புள்ளி என்ன செய்திடலாம், இப்படி செய்யலாம். நஷ்டம் அடி அடிச்சுட்டு வெளியே எடுப்பா. பெரிய என்ன சந்தோஷம். இப்படிதான் சாசி என்ன செய்வான்? போ, நீ போயிட்டு ஒரு தொழில் வேணும் இல்ல, ஒரு உத்தியோகம் வேணும் இல்ல, ஒரு படிப்பு வேணும் இல்ல, ஒரு உலகக்காரி வேணும் இல்ல, போயிட்டு ஆண்டு பாப்பா அப்படிதான் போறியா? அந்த இடம் அவனுக்கு நல்லா இருக்கா? போ என்று தேர்ந்தெடுக்கிறான். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகாதே. கர்த்தரை விட்டு விலகும் போது சத்துரு கண்ணு வச்சுட்டு இருப்பான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உபவாசம் வீட்டில் இருந்தாலும் சில உபவாசம் அக்கறையே கிடையாது, குடும்பத்துக்கு அக்கறையே கிடையாது. இன்னும் வந்து உயிரை விட்டுருவாரு. நீ மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து போகிறார், மனுஷனுடைய நம்பிக்கை அந்தமாகி போகும். எவரை நம்புகிறாயோ அது இல்லாமல் போகும். வேதம் சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவனாக மாறிவிடுவான். கர்த்தரை மட்டும் நம்பி அவன் ஊழியக்காரனா இருக்கிறான், விசுவாசியா இருக்கிறான். மனுஷன் மேல் உள்ள நம்பிக்கை அல்ல, கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை. வேதத்துல அநேக சம்பவங்களை பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ எலிசா தீர்க்கதரிசி நாட்கள்ல, பயங்கரமான பஞ்சம் வந்த நாட்கள்ல, மழை இல்லாத நேரத்தில் இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த ராஜாக்கள் யுத்தத்துக்கு போதுக்கா என்ன செய்யலாம் ஆலோசனை கேட்க போகிறார்கள். எலிசா சொல்கிறார், ஒன்னும் பார்க்க வேண்டாம், கழுதைகளுக்கு ஆகாரம் இல்லை, தண்ணீர்ல ஒண்ணும் இல்லை, பதறாதீங்க. குதிரைகளுக்கு ஆகாரம் இல்லை, தண்ணீர்ல ஒன்று பதறாங்க. உங்களுக்கு இப்படிதான் இருக்கா? கஷ்டம் தானா? பிரச்சனை இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வனாந்தரத்துல
என்ன செய்யுங்க? வாய்க்காலை வெட்டுங்க. நீங்கள் குடிக்கிற இந்த தண்ணீரை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அந்த தண்ணீர் மூலம் சத்துக்கள் நான் முறியடித்தேன். அப்படியே நம்பிக்கையோடு கர்த்தர் நம்பிக்கையோடு வெட்டினாங்க. காலையில் பார்க்கும் தண்ணி, அந்த தண்ணீரை அவர்கள் குசித்து உயிர் பிழைத்தார்கள். அடுத்தபடியாக நடந்த சம்பவம் என்ன? சத்துக்கள் அதை பார்க்கும்போது சூரியன் வெளிச்சம் அடிக்கிறது, பயங்கர இரத்தத்தரமாக காணப்பட்டது. பயம் ஓட ஆரம்பித்தான். அவர்களை முறியடித்தார்கள், ஜெயம் பெற்றார்கள். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி நாம் இடையோ இடையில் அழைத்து தோத்து போகும் தேவைகள் நாம் இடையோ இடையில் அழைத்து நான் தோத்து போகும் தேவைகள் என்று கேட்டோ நேசரித்த கருடித்து நேசரித்த என்று கேட்டோ என் வாழ்வு செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அசைக்க வேண்டிய தேவையில்லைங்க. எந்த சூழ்நிலை இருந்தால் பதறாது. முதலாவது தேவனுக்கு முதன்மை இடம் கொடு. கர்த்தர் பார்க்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் பிரான்ஸ் நாட்டை ஆண்டதானே சக்கரவர்த்தியாகிய நெப்போலியன் ஏராளமான படைகளை வைத்து அந்த படைகள் அவனையே நம்பி இருக்க வேண்டும் என்று அவனை ஒரு கடவுளாக பூஜித்து வழிபட்டு வந்த காலம். அந்த நெப்போலியன் மேல் அவர்கள் வைத்த நம்பிக்கை என்ன சாதாரண நம்பிக்கை அல்ல. தன்னுடைய நெஞ்சிலே நெப்போலியனுடைய பெயர் எழுதியிருப்பார்கள். ஒவ்வொரு படை வீரர் அல்லது வலது கையில் எழுதியிருப்பார்கள். அவ்வளவு தூரம் எங்களுக்கு இன்னொரு கடவுள் இல்லை, அந்த கடவுள் நெப்போலியன் தான், அவர் தான் எங்கள் ஆண்டவர் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருந்த நாட்கள். திடீரென்று பெரிய யுத்த காலத்திலே ஒரு அருமையான யுத்த தளபதி இதோ திடீரென்று பயங்கரமான காயமடைந்து கீழே விழுந்தார். அந்த மனிதனை தூக்கி கொண்டு கூடாரத்தை கொண்டு வந்தார்கள். கூடாரத்திலே கொண்டு அப்படியே படுக்க வைத்திருக்கும் போது அவருடைய ஜீவன் போக நேரம் ஆகிவிட்டது. கடைசியாக அவருடைய ஒரே ஆசை நெப்போலியனை பார்க்க வேண்டும். நெப்போலியன் ஒரு வார்த்தை பேசிவிட்டு என் ஜீவனை விட வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் உடனே நெப்போலியனை கொண்டு வந்தார்கள். நெப்போலியனை கொண்டு பக்கத்தில் நிறுத்த உடனே ரெண்டு கரை கொண்டு இப்படி கும்பிட்டு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு நாள் கூட நான் ஜீவிக்க ஆசையா இருக்கிறேன், எனக்கு உதவுங்கள் என்றான். நெப்போலியன் அதை கேட்டு விட்டு பின்தங்கினான். பின்னாலே 2 அடி தூரத்துக்கு பின்னாலே வந்து விட்டான். தலையாதைத்தான் என்னால் முடியாது என்று அவன் ஐயோ என்று கண்களை மூடி மாண்டு போனான். தேவப்பிள்ளை, இன்றைக்கு மனுஷனுடைய ஆயுசின் காலம் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆயுசின் காலம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறான், இதோ என்னுடைய காலம் உம்முடைய கையில் இருக்கிறது ஐயா. இன்றைய மாதிரி கர்த்தர் வருவார் என்றால் நீ நம்பி இருக்கலாம், காரியங்களை கைவிடுவோ, நீ தேவனுடைய ராஜ்யம் போக ஆயத்தமோ? இயேசு வருகிறான். வெறும் மாம்சத்தை உயர்வா இருக்காது. அனைவர் மனைவியை நம்பி இருப்பாங்க, நல்ல சம்பத்தி உண்டான், நல்ல மனைவி. அனைவர் புருஷன் நம்பி இருக்கிறான், அனைவர் பிள்ளைகள் நம்பி இருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் சிறிய வயதில பார்த்துட்டேன். எவ்வளவு அன்பா இருக்கிறவனும் திடீரென்று புருஷனை கைவிட்டுறான். எவ்வளவு அன்பா இருக்கிற புருஷனும் திடீரென்று மனைவியை கைவிட்டான். அல்லேலூயா. எத்தனை குடும்பங்கள் கதறிக்கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை வளர்க்கிறாங்க, நாளைக்கு எங்க பிள்ளைகள் உத்தியோகம் பார்த்து அப்படி எங்களை கவனிப்பாங்க, ரொம்ப அன்பு காட்டி நல்லா வளர்க்கிறாங்க. ஒரு குறைக்கப்பட்ட காலம் வரும்போது இதோ இந்த பிள்ளைகளுடைய இருதயம் மாறி போகிறது. கதறுகிறார்கள், நான் இப்படியா வளர்த்தேன், இவ்வளவு சொத்தெல்லாம் நான் என் பிள்ளைக்கு படிப்புக்காக ஒரே காரியத்தை இவ்வளவு செலவு பண்ணி பிள்ளை நல்ல நிலையில வச்சேன். இந்த நாள் பகல் வேளையில் ஒரு அருமையான விவசாயினுடைய நெல்லை மாவட்டம் என்ற ஒரு காரியத்தை கவனி. நல்ல ஒரு அருமையான ஒரு குடும்ப தலைவர், மனைவி இறந்து விட்டார். மகன், ஒரே ஒரு மகன், மகனை நன்றா படிக்க வைத்தார். தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்றார். விற்று மகனை ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையிலே ஒரு கலெக்டர் அளவில் அப்படி படிக்க வைத்து முடித்தார். அவருக்கு ஒரு சிறிய கூடாரம் மட்டும் உண்டு வயலங்கரையில. அருமையான தேவ பிள்ளையே, இதோ மகன் படித்து முடித்த உடனே டெல்லியிலே உயர்வான ஸ்தானத்தில் வேலை என்பது அங்கே போய்விட்டான். எல்லாரும் சொன்னாங்க, இனி உங்களையே என்ன செய்வான், அங்கே கொண்டு போய்விடுவான்.
பாருங்க, 1 மாதம் ஆனதுங்க, 2 மாதம் ஆனது, 3 மாதம் ஆனது. சில மாதங்கள் தாண்ட நேரத்துல இந்த தாத்தார் எப்படியாவது டெல்லி போ மகனை பார்க்க கிளம்பினார். அதற்குரிய உதவியாளரோடு சேர்ந்து அவர் கிளம்பினார். மகனுக்கு குறிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போனார். அன்றைக்கு மகனுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு மீட்டிங் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த மீட்டிங்கிலே அந்த மகன் தான் பேச போகிறார். மகனை அன்றைக்கு சந்தோஷமா காணப்போகிற தகப்பன் ரொம்ப சந்தோஷம். அந்த மீட்டிங்கில் போய் உட்கார்ந்தார். எல்லாம் முடிந்தது. 1-2 பேர் தெரிந்தவங்க சொன்னாங்க, உங்க தகப்பனார் வந்திருக்கிறார். என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு ஏது தகப்பன். பக்கத்திலே கொண்டு போனார்கள். அப்பா, மகனே, நீங்க யார், எங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. பரிதாபம். இப்படிதான் இருக்கும் மனைவிகளுக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மனுஷனை நம்புகிற மனுஷன் பிரபுக்களையும் ரட்சிகத்திராணி இல்லாத மனுபத்திரனையும் நம்பாதீர்கள். அவருடைய ஆவிக்கிரியும் அந்த மண்ணுக்கு தருவான். இந்த உலகத்தில் எத்தனை சம்பாத்தி இருந்தால் ஒன்று நிலையில்லை. எத்தனை விதமா எத்தனை வீடு இருந்தால், எத்தனை பெரிய படிப்பு பட்டம் இருந்தால், உலகத்தில் எத்தனை ஐஸ்வர்ய வருமானம் இருந்தாலும் ஒன்று பிரயோஜனம் இல்லை. நீங்க என்னென்ன காரியம் கர்த்தருக்கு என்று செய்கிறீங்களோ அதெல்லாம் நிலையாக ஞாபகத்தை கர்த்தர் வைப்பார். எல்லாரும் எழுப்புவோம். கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் அப்படி எழுப்புவோம். எல்லாரும் அப்படி எழுப்புவோம். ஹalleluya, ஆமென். கர்த்தரை நம்புகிற மனுஷன் அசைக்கப்படுவது இல்லை. அவனை கர்த்தர் செழிக்க பண்ணுகிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லாருடைய கண்களை மூடி ஓ இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. முதலாவது என் தேவனுக்கு தான் நம்பிக்கை. அவரிடத்தெல்லாம் என் நம்பிக்கை. ஆண்டவரே, வேறு எவரிடம் நான் நம்பிக்கை வைப்பதில்லை. நீ உண்மையை நம்பி இருந்தால் நிச்சயம் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். என் வழியை நீ வாய்க்க பண்ணுவே. ஓ எசேக்கியேல் காரியங்களை வாய்க்க பண்ண கற்று. ஹalleluya. எல்லாரும் சமூகத்தில் ஒரு முகமாக ஜெபிப்ப யார் கண் விழிக்கிற வேண்டிய நேரம் இதுவல்ல. எல்லாருடைய கண்களை மூடி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வல்லமையான கிரியை நடப்பிக்கட்டும். நீங்க எந்த அளவுக்கு உபவாசம், ஆவிக்குரிய பரிசுத்த ஆராதனை, தனி ஜெபம், குடும்ப ஜெபம், வேத வசனத்தை கீழ்ப்படிகிற அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டோ, அது இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்க 2 விதமான ஆசீர்வாதம். ஒன்று சரீர பிரகாரமான செடி, 2வது ஆவிக்குரிய செடி. ஆக நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை ஒவ்வொரு கர்த்தர் சமூக நினைப்பூட்டலாக வைக்கப்பட்டிருக்கிறது. கொர்நேலியுவே, உன் தான தர்மங்களும் உன்னுடைய ஜெபமும் வேண்டுதலும் விண்ணப்பமும் என் சமூகத்தில் எட்டினது என்று கர்த்தர் சொன்னார். எல்லாம் நீ செய்கிற எல்லா காரியம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஏனோ தானோ உள்ள வாழ்க்கை வாழக்கூடாது. அருமையான அறிவு பிள்ளையே, சிறு பிள்ளைகளே, பெரியவர்களே, முதியோர்களே, இவ்வளவு நேரம் வேத வசனத்தை கேட்டீங்க. கற்பாறையிலே கட்டப்பட்டதான ஒரு வீடு, உங்களுடைய வீடு மாறட்டும். மணலின் மேல் கட்டின வீடு பெருங்காற்று வந்து, பெரும் புயல் வந்து, மழை வந்து அடித்து கொண்டு போய்விட்டது. அது உலக மனுஷனுடைய அனுபவம். நீங்க உலக மனுஷன் அல்ல. என் இயேசு சொன்னா, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தான் அல்ல. உலகத்தை நம்பி உலகத்தை பிரியப்படுத்தி ஓடாதுங்க. குறிக்கப்பட்ட நேரத்தை கர்த்தரை சரியா ஆராய்ந்து கீழ்ப்படியுங்க. பரிசுத்த ஆகுங்க. நீதிமன்றம் மாற்றப்படுங்க. கர்த்தரை எல்லா காரியம் நம்புங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரமடித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கண்களை மூடி கர்த்தரை சமத்தை பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவோம். லலலலல ஷம்பலலலல துரபலல ஷபபபபபப அந்தவரே ஸ்டாப் அந்தவரே ஸ்டாப்
கர்த்தரை நம்புகிறவர் அசைக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையின் வார்த்தை வாக்குகிற வார்த்தை, கர்த்தரை நம்புகிறவர் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. எந்த எதிர்ப்புயர் வந்தாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம், அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டியிருக்கிறான். வசனத்தின் மேல் தன் வீட்டை கட்டியிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் புத்திமான்கள். நாம் புத்தி உள்ளவர்களாக இருப்போம், ரட்சிக்கப்படுவோம், மனம் திரும்புவோம், ஞானஸ்நானம் எடுப்போம், அபிஷேகம் பெற்றுக்கொள்வோம், பரிசுத்தமான வாழ்க்கை செய்வோம். இதுவரை காய்த்துவிடுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மனுஷனை நம்பி பிரபுக்களை நம்பி ஜீவிக்காதபடி, உலகத்துக்குரிய காரியம் அல்ல எங்களையே நாங்கள் நம்பிக்கொண்டிராதபடி, கர்த்தரை மட்டும் நாங்கள் நம்பி ஜீவிக்கிறதுக்கான கிருபை ஆவியானவர் தமக்குள்ளே கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை நம்புகிற நம்பிக்கையிலே மிகவும் மிகவும் வைராக்கியமாக இருந்த ராஜாவாகிய எசேக்கியா, அவன் முன்னும் பின்னும் அப்படிப்பட்ட ஒரு ராஜா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தை திறந்தான், அதை பரிசுத்தப்படுத்தினான், அந்த இடத்திலே விளக்கை கொளுத்தினான், பலிகளை செலுத்தினான், கர்த்தரை ஆராதித்தான். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனுக்கு எல்லா காரியம் அனுகூலமாக இருந்தது. அதே அந்த மக்களை கொடுப்பீராக. உபவாச ஜெபத்தை விட வேண்டாம், இரவு ஜெபத்தை விட வேண்டாம், ஞாயிற்று ஆராதனை விட வேண்டாம். மனுஷனை நம்பி கெட்டு போகாதபடி கர்த்தரை நம்பி ஜீவித்து வரை காய்த்தப்பட உதவி செய்ய அந்த யாரை ஆசீர்வதிங்க. தேவ கிருபைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனமுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கிறிஸ்துவோடு வருகை மற்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்வீட் வாங்கிட்டு போங்க. ஆமா ஆண்டவரே, இந்த ஸ்வீட் ஆசீர்வாதம் கொடுக்கிற பிள்ளை ஆசீர்வாதி வாங்கி வச்சுக்கிற யாரோட கிருபை இயேசுவின் நாமம். பின்னால வேணும் தர மூடியில போடு